இந்த கேள்வியில ஏபி என்ற ஒரு கோடு, அதுல ஏயினுடைய கோஆர்டினேட் வந்து 10, 0, another B இந்த 0, 5. அதே மாதிரி சி அண்ட் டி, சி இந்த 1, 2, டி இந்த 3, 6. நான் சில இதில் முதலில் நான் செய்துட்டேன் என்று சொன்னால் நேரம் காணாமல் வந்த என்ற ஒரு நினைப்பில். முதலாவது கேள்வி, நாங்கள் வந்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் சிடி இந்த நடுப்புள்ளி வந்து இந்த ஏபிக்கு, அதாவது இந்த ஏஎம் என்பது இதுக்கு ஒரு செங்குத்தாக இருக்க வேண்டும். ஆகவே நான் வந்து எல்லாத்தையும் முதலே ஒன்று ஒன்றா செய்திருக்கிறேன். முதலாவது நான் சிடியின் நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சிருக்கிறேன். சிடியின் நடுப்புள்ளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிடியின் நடுப்புள்ளி எம் வந்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கிறேன். அப்ப அது என்ன மாதிரி வரும்? 3 சக 1, அதை 2ஆல் பிரித்தால் 2, 6 சக 2, அதை 2ஆல் பிரிச்சா 4. அப்ப இதுண்ட எம்மிண்ட கோஆர்டினேட் வந்து 2, 4. ஓகே. அடுத்தது இந்த சிடி என்றது சாய்வு, அதாவது கிரேடியன்ட் சொல்வார்கள் ஆங்கிலத்துல. அது y2 minus y1 divided by x2 minus x1. அப்ப அதன்படி பார்த்தா 6 minus 2 அதை divide by 3 minus 1, அதன் ஆன்சர் 2. அதுக்கு ஒரு நான் பேர் கொடுத்துக்கிறேன் m2 என்று சொல்லி அந்த சாய்வுக்கு. அடுத்ததாக நான் ஏபிஐ இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல ஏபின்ற லென்த்தை கண்டுபிடிச்சிக்கிறேன். அந்த லென்த் வந்து என்ன கண்டுபிடிக்கிறது? நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் என்றால் x2 minus x1 square plus y2 minus y1 square அதிண்ட ஸ்கொயர் ரூட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் 10 minus 0 அதிண்ட ஸ்கொயர் பிளஸ் 0 minus 5 அதிண்ட ஸ்கொயர். அப்ப இது 10 ஸ்கொயர் 100 minus 5 ஸ்கொயர் வந்து 25. அப்ப அது ஸ்கொயர் ரூட் 125. ஏபின்ற சாய்வையும் கண்டுபிடிச்சிக்கிறோம். அது ஏபின்ற சாய்வு வந்து நீங்க பாத்தீங்கன்னா y2 minus y1 or x2 minus x1. அப்ப 5 minus 0 or 0 minus 10. அதன் ஆன்சர் வந்து minus half, அதாவது அரைவாசி. அதற்கு நான் m1 என்று பேர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த சிடியின் அளவையும் கண்டுபிடிச்சிக்கிறேன். எப்படி நான் ஏபியை கண்டுபிடித்தேன் அதே மாதிரி செய்யலாம். அப்ப 3 minus 1 ஸ்கொயர், 6 minus 10 ஸ்கொயர், அதை ஸ்கொயர் ரூட் பண்ணினா ரூட் 20 வருது. பிறகு இந்த ஏஎம் அதிண்ட சாய்வையும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதிண்ட சாய் வந்து m3 என்று பேர் கொடுத்துக்கிறேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏஎம் சாய்வு இப்ப நான் 4 0 அது டிவைடட் பை 10 minus 10, அதுக்கு வந்து மைனஸ் half. இதுல வடிவா நீங்க நோட் பண்ணீங்க என்றால் இந்த m3யும் m1ம் இந்த முதலாவது ஏபியும் ஏஎம் இந்த சாய்வு உண்டு. அதுல இருந்து என்னத்தை நான் சொல்லலாம் என்று சொன்னால், இந்த சாய்வு ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா அது இந்த எம் என்ற ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஏபியில இருக்க வேண்டும். இல்லாட்டி சாய்வு ஒன்றா இருக்க முடியாது. எனவே இந்த தீர்ப்பாடின்படி ஏ நினைக்கணும் ஏ எம் பி ஒரு நேர்கோடு. ஏன் என்று சொன்னால் அதை இந்த ஏஎம் சாய்வும் ஏபியின் சாய்வும் ஒரே வேல்யூ கொடுக்கின்றது. ஆனபடியால் அவை ஒரு நேர்கோடு. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே இப்ப இத வந்து மிட் பாயிண்ட் என்று சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட் வந்து இருக்கிறபடியால் இதை நான் இப்ப இதுவும் ஈக்குவலா வரும். ஈக்குவலா வந்தா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது இனி நாங்க இதை ப்ரூவ் பண்ணணும். இந்த ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிள் வந்து 90 ரூபாய்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இதனுடைய, அதாவது ஏபியினுடைய சாய்வும் சிடியின் சாய்வும் ஒரு நிபந்தனைக்கு வரணும். அந்த நிபந்தனை என்ன மாதிரின்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்ல போனால் m1 m2
equal to -1. இதான் அந்த நிபந்தனை. ஆனா இதுல வந்து am இது வந்து நாங்க m3 என்று போட்டபடியால் m3 multiply by m2 நாங்க cdக்கு வந்து m2 ஒன்று கொடுத்தனாங்க. ஆனியா m2 must be equal to -1. அல்லாட்டி அது நிச்சயமா செங்குத்தா இருக்க முடியாது. ஆனபடியால் நாங்க இதை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சால் இப்ப எங்களுக்கு தெரியும் m3 half உண்டு. அப்ப m3 பதிலா நான் half போட்டேன்னு சொன்னால் அது -half மன்னிக்கணும் -half multiply by m2 equal to -1. ஆனால் ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கிறபடியா நாங்க இந்த மைனஸை கேன்சல் பண்ணலாம். இப்ப என்னென்ன வரும் m2 வந்து 2 என்ற பதில கொடுக்கும். ஓகே, நாங்கள் ஏற்கனவே C2 இந்த சாய்வு வந்து m2வை நாங்க 2 என்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனபடியால் நிச்சயமா இந்த இது வந்து செங்குத்து. அதோட அது பைசெக்ட் பண்ணுது, இதை 2 ஈக்குவல் பாதியா பிரிக்கும். ஆனபடியால் இப்ப உதாரணத்துக்கு இப்ப இது செங்குத்துண்டா இதுவும் செங்குத்து, எல்லாமே செங்குத்து. ஆனபடியால் இதை நீங்க பாத்தீங்கன்னா பைதக்ரஸ் தியரத்தின் படி பார்த்தா இந்த 2 முக்கோணத்துக்கும் ADM என்ற முக்கோணத்துக்கும் AMC என்ற முக்கோணத்துக்கும் இது வந்து செம்பக்கம், இது செம்பக்கம், இது பொதுவான பக்கம், இதுவும் சமனண்டபடியால் இது ரெண்டும் ஒரு 2 முக்கோணமும் சமனான முக்கோணங்கள். அதே மாதிரி இந்த BDM-உம் BCM-உம் ரெண்டும் சமனான முக்கோணங்கள். இது வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னு சொன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கைட்ன்னு சொல்லி. கைட்ன்னு சொன்னா பட்டம். தமிழ்ல பட்டம் விட்டு நாங்க சின்ன வயதில் உழைச்சினாங்க பட்டம். அதிண்ட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது. அப்போ அதிண்ட பரப்பு வந்து அதை மல்டிப்ளை பை the diagonals சொன்னா AB, அந்த diagonal வந்து மன்னிக்கணும் மல்டிப்ளை CD. ஓகே, அப்ப எங்களுக்கு நான் இங்க முதலே ஏபி இந்த லெந்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது வந்து என்ன மாதிரி என்று சொல்லி வருது என்றால் √125 அதை √20 பெருக்கி அதை 2 பிரிச்சால் இது இந்த ஏரியா வரும். அதனால இந்த ஏரியா என்ன மாதிரி வரும் என்று சொன்னால் இப்ப நீங்க அவ வந்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிற அந்த ஏரியாவை 25 என்று சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். இது 25 காட்டுவோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்க ஸ்கொயர் ரூட் பண்றோம்னு சொன்னால் என்ன மாதிரி ஸ்கொயர் ரூட் பண்ணலாம். இப்ப இது 2 பெருக்கினீங்கன்னு சொன்னால் 100 இப்ப 2 இப்படி எழுதலாம். என்ன நாங்க 125 தர 20 எல்லாத்தையும் உண்டாடுதலாம். ஏன்னா ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் இருக்கிறபடியால் இதை 2 பிரிக்கலாம். இதை 2 வரப்போது 125 2 150, அது வந்து 2500. சரியோ? அதுல நீங்க டிவைட் பண்ணீங்க என்றால் 2 இது ஸ்கொயர் ரூட்டா 2500 ஸ்கொயர் ரூட் என்னென்று வரும். அதை வந்து இப்ப இதை வேறு விதமாக செய்திருக்கலாம். 2500 ஸ்கொயர் ரூட் வந்து 25 தர இதை வந்து நாங்கள் இப்படி எழுதலாம். என்ன 25 தர 100 25 தர 100 எழுதலாம். என்ன எழுதுனா 2 இது என்னென்று வரும் 25 தரா இதை ஸ்கொயர் ரூட் பண்ணால் பண்ணிக்கணும். இது வந்து 25 ஸ்கொயர் ரூட் வந்து 5, 10 ஸ்கொயர் ரூட் வந்து 100 ஸ்கொயர் ரூட் வந்து 10. அதை நீங்க 2 பிரிக்கணும். 2 பிரிச்சால் இது 5. ஆகவே இது இந்த பகுதி 25. இதைதான் அவர்கள் உங்களுக்கு நிறுவனம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அப்ப முதல்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடித்து நான் நேரத்தை மிச்சம் பிடிப்பதற்காக நான் முதலே இதை செய்து போட்டு அதன் பிறகு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இதுதான் அந்த கேள்வியின் தீர்வு. நன்றி.